Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.8 third sum the video Find the first term of a GP whose common ratio is 5 and whose sum of the first 6 terms is 4, 6, 8, 7, 2. Okay, நம்மளுக்கு first term கண்டுபிடிக்கணும். அதாவது A கண்டுபிடிக்கணும். R வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. R வந்து 5 ன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி S6 வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 46872 அப்படிங்கிறதுக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. given நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். R is equal to 5, A தெரியாது, S6 is equal to 46872. சரிங்களா? இப்போ R பார்த்துட்டோம் அப்படின்னா greater than 1 இருக்கு. R வந்து எப்படி இருக்கு? greater than 1. So R வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். So Sn is equal to A into R power n minus 1 divided by R minus 1. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். A தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A அப்படியே வச்சுக்கலாம். Sn என்னது 6. S6க்கு தானே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து n வேற 6 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ S6 is equal to A into R வந்து 5. ஸோ 5 பவர் 6 minus 1 divided by 5 minus 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா S6க்கு பதிலாக நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 46872. ஸோ அந்த வேல்யூ எழுதிக்கிறோம் 46872 is equal to A into 5 power 6. 5 power 6 அப்படின்னா 5 into 5 into 5 into 5 into 5 into 5. 6 times வந்து 5 மல்டிபிள் பண்றோம். So 5 5s are 25, 5 5s are 25, 5 5s are 25. So 25 into 25 அப்படின்னா என்ன வரும்? 625. அப்ப 625 into இந்த 25 இருக்கு. அது ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 15625 அப்படின்னு வரும். 625 into 25 அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 46872 is equal to A into 15625 minus 1 இருக்கு இல்லையா? ஸோ minus 1 divided by 5 minus 1 என்னது 4. ஸோ 4 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து ஏன்ற டேர்ம் தான் நமக்கு தெரியணும். ஸோ இதை அப்படியே இந்த சைடே வச்சுட்டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம இங்க கொண்டு போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ 15625 minus 1 அப்படின்னு போட்டோம்னா இங்க வந்து minus 1 பண்ணோம்னா 4 வரும். ஸோ 15624 அப்படின்னு வரும் divided by 4. இந்த டேர்ம் வந்து இங்கிட்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 4 by அந்த டேர்ம் வரும். ஸோ A is equal to 46872 into 4 divided by அந்த மைனஸ் பண்ண டேர்ம் 15624. சரிங்களா? இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸ் இது வந்து என்ன எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 7 டைம்ஸ் வந்து 14, ரிமைனிங் 1, 8 டைம்ஸ் வந்து 16. ஸோ 1 இது வந்து 2. ஸோ 46872 into 2 divided by 7812. சரிங்களா? திருப்பி இதையும் 2 டேபிள்ல திருப்பி கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 டைம் அண்ட் இது வந்து எப்படின்னா 3 டைம்ஸ் 6, ரிமைனிங் 1, 9 டைம்ஸ் வந்து 18 அண்ட் 0 போடுறோம். ஏன்னா இந்த டேர்ம் வந்து எங்கேயும் ரொம்ப ஸ்மால் டேர்மா இருக்கும் 2 டேபிளோட. ஸோ ரிமைனிங் 2 0 போட்டுட்டு இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ 12 அப்படின்னா அது வந்து 6 டைம்ஸ். ஸோ 3906. ஸோ 46872 divided by 3906. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். சரிங்களா? நார்மல் டிவிஷன் தான் பண்ணி பார்க்கலாம். 1 டைம் போட்டோம் அப்படின்னா 3906 மைனஸ் பண்றோம். ஸோ 781 ரிமைனிங் கிடைக்குது. 2 கீழே இறக்குறோம். இப்போ இந்த எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னா 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 7812 அப்படின்ற வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 0ன்னு கிடைச்சிருச்சு. 12 டைம்ஸ் இப்போ வந்து போகுது. ஸோ A is equal to 12 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.